சிறிய கிராமமான சுந்தரபுரத்தில் ராதா மீனா என்ற 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் அவர்களின் குணங்கள் வெவ்வேறு. ராதா மூத்தவள், பொறுமையும் பொறுப்பும் அதிகம், வீட்டின் வேலைகளை திட்டமிட்டு செய்வாள். மீனா இளையவள், சுறுசுறுப்பும் உணர்ச்சியும் அதிகம், தன் விருப்பமே முக்கியம் என்று நினைப்பாள். இந்த வேறுபாடுகளே அவர்களுக்கிடையே அடிக்கடி சண்டைகளுக்கு காரணமாகின. அவர்கள் தந்தை காலமான பின் தாய் லக்ஷ்மி அம்மாள் தான் குடும்பத்தின் தூண். சிறிய நிலம், 2 மாடுகள், ஒரு சிறிய கடை, இவற்றின் வருமானத்தில்தான் குடும்பம் நடந்து வந்தது. அம்மா எப்போதும் சொல்வாள், ஒற்றுமைதான் நம்ம சொத்து, அது இருந்தால் எல்லாமே வரும். ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் சகோதரிகளின் காதில் விழுந்தாலும் மனதில் ஆழமாக பதியவில்லை. ஒரு நாள் தாய்க்கு உடல் நலம் குன்றியது. சில நாட்கள் ஓய்வு தேவைப்பட்டது. அப்போது வீட்டின் பொறுப்பு முழுவதும் அக்காவின் மீது விழுந்தது. காலை முதல் இரவு வரை வேலை, கடை பார்த்தல், மாடுகளை கவனித்தல், மருந்துக்கு தேவையானது. தங்கை தனது நண்பர்களுடன் வெளியே செல்ல விரும்பினாள். அக்கா தடுத்தாள். இப்ப குடும்பத்துக்கு உன் உதவி தேவை என்றாள். தங்கை கோபமாக, எப்போதும் நீதான் பெரியவள், எல்லாம் உன் சட்டம்தான் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அந்த நாளிலிருந்து சண்டைகள் அதிகமானது. அக்கா தங்கையை பொறுப்பற்றவள் என்று நினைத்தாள். தங்கை அக்காவை கட்டுப்படுத்தும் குணம் கொண்டவள் என்று எண்ணினாள். சிறிய விஷயங்களுக்கே பெரிய வாக்குவாதம். யார் சரி யார் தவறு என்று பார்க்காமல் அகம்பாவமே முன்னிலை பெற்றது. ஒரு நாள் தாயின் மருந்துக்காக வைத்திருந்த பணம் காணாமல் போனது. அக்கா தங்கையை சந்தேகித்தாள். நேரடியாக குற்றம் சாட்டினாள். தங்கை அதிர்ச்சியடைந்தாள். நான் திருடன் இல்லை என்று கண்ணீருடன் சொன்னாள். ஆனால் அக்காவின் மனம் கடினமாகிவிட்டது. அந்த வார்த்தைகள் தங்கையின் மனதை ஆழமாக காயப்படுத்தின. அன்றிரவு தங்கை வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தாள். என்னை யாரும் நம்பவில்லை என்றால் இங்கே இருந்து என்ன பயன் என்று எண்ணினாள். இருட்டில் நடந்து கொண்டே அருகில் இருந்த நகரத்துக்கு சென்றாள். சில நாட்கள் ஒரு சிறிய ஹோட்டலில் வேலை பார்த்தாள். வேலை கடினம், சம்பளம் குறைவு. ஆனாலும் அவள் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. நான் ஒரு நாள் என் மதிப்பை நிரூபிப்பேன் என்று மனதில் உறுதி செய்தாள். இதனிடையில் கிராமத்தில் கடுமையான மழை பெய்தது. நிலம் சேதமடைந்தது. மாடுகளில் ஒன்று நோயுற்றது. தாயின் உடல் நலம் மீண்டும் மோசமானது. அக்கா தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் தவித்தாள். அப்போதுதான் தங்கையின் அருமை அவளுக்கு புரிந்தது. நான் அவளை தவறாக நினைத்தேன் என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டியது. ஒரு நாள் கடையில் பழைய கணக்குகளை பார்த்தபோது காணாமல் போன பணத்தை எலிகள் கிழித்த பையில் இருந்து கண்டுபிடித்தாள். அது திருட்டு அல்ல, அவளது கவனக்குறைவு என்று தெரிந்தது. அக்காவின் கண்களில் கண்ணீர் வந்தது. உடனே தங்கையை தேடி போக முடிவெடுத்தாள். நகரத்தில் பல இடங்களில் தேடிய பின் ஒரு ஹோட்டலில் தங்கையை கண்டாள். மெலிந்த முகம், சோர்ந்த உடல். அக்காவை பார்த்ததும் தங்கையின் கண்கள் கலங்கின. அக்கா அவளது கைகளை பிடித்து, என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை நம்பல, அது என் பெரிய தவறு என்று அழுதாள். தங்கையும் தன் கோபத்தை மறந்து, நான் கூட வீட்டை விட்டு போனது தவறு என்று சொன்னாள். இருவரும் கட்டி அணைந்து கொண்டார்கள். அந்த நிமிடம் அவர்களுக்கு உறவின் மதிப்பு புரிந்தது. தங்கை வீட்டிற்கு திரும்பினாள். இருவரும் சேர்ந்து தாயை கவனித்தார்கள். நிலத்தை மீண்டும் சீரமைத்தார்கள். கடையில் வேலைகளை பகிர்ந்து செய்தார்கள். சண்டை வந்தாலும் பேசி தீர்க்க கற்றுக்கொண்டார்கள். காலம் சென்றது. குடும்பம் மீண்டும் செழித்தது. கிராமத்தில் அனைவரும் இவர்களை ஒற்றுமையின் உதாரணம் பேசினர். அவர்களின் அம்மா மகிழ்ச்சியுடன், நான் சொன்ன ஒற்றுமையின் அர்த்தம் இப்போதான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றாள். கதை சொல்லும் பாடம்: அகம்பாவமும் அவநம்பிக்கையும் உறவுகளை உடைக்கிறது. புரிதலும் மன்னிப்பும் இருந்தால் எந்த சண்டையும் சமாதானமாக முடியும். குடும்பம் என்பது போட்டி அல்ல, ஒத்துழைப்பு. அதை காக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உண்டு.